அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சாலிகள் நல்லவர்கள் குறிப்பாக ஏழைகள் திருநாளாக இருக்கக்கூடிய ரோமில் குருமாவிலே அமர்ந்துள்ளக்கூடிய நபர்கள் மீது உலகம் உண்டான முஸ்லிமான முக்கியமான ஆண்கள் நபர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய பேர் அருளும் அருமையானவர்களே, அல்லாஹ் ரஹ்மான் நம்முடைய எல்லாம் தேர்ந்தெடுத்து ஒரு சிறப்பான ஒரு தந்தையான ஒரு கண்ணியமான ஒரு கல்விக்குரிய இடத்திலே அல்லாஹ்வுடைய அமர செய்திருக்கிறான். இந்த இடம் இருக்கின்றதே நாம் பள்ளிக்குள் வந்ததில் இருந்து நாம் அமர்வதில் இருந்து நாம் கேட்கக்கூடிய உபதேசங்களில் இருந்து விவாதத்துகளை நாம் செய்துவிட்டு வெளியில் செல்கின்றது வரைக்கும் அல்லாஹ்வுடைய அருள் பார்வை மலக்குமார்கள் நமக்காக துஆ செய்யக்கூடிய வெறும் பாக்கியம் எல்லாத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால், இந்த மஜ்லிஸ், இந்த சபை, இந்த இடம், இதனுடைய கண்ணியம் என்பதை பெருமானார் அவர்கள் சொல்லிக்காட்டினார். எனவேதான் அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு நாம் வந்துவிட்டோம். நாம் ஒவ்வொருவர்களும் எவ்விதமான இடைவெளி இல்லாமல் தப்பல் தப்பாக ஒரு வருஷத்தை அடுத்த வருஷத்தை இப்படி பூர்த்தி செய்து நெருக்கமாக இருக்கின்ற போதுதான் அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்கிறது. எந்த ஒரு மஜ்லிஸில் நெருக்கம் இருக்கின்றதோ அந்த மஜ்லிஸில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து நமக்கு மிக நெருக்கமாக இறங்கிக் கொண்டு இருக்கிறது என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே எல்லாரும் முன்சம் வந்துருங்க, முன்னாடி வந்துருங்க. பின்னாடி இருந்தால் ஒரு சைத்தான் தடுத்துட்டே இருக்கும். முன்சம் வந்துட்டு முன்னாடி வாங்க. அறிஞர்களே, அல்லாஹ் தஆலா ஒரு சிறந்த ஒரு படைப்பாக, ஒரு வலுவான கண்ணியமான படைப்பாக இந்த மனித சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா படைத்தான். இந்த மனித சமுதாயத்தை படைக்கப் போகின்ற போது ஒரு பிரதிநிதி, ஒரு கலீஃபாவை இந்த உலகத்தில் நான் படைக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் தஆலா மலக்குகளிடத்திலே கேட்டான். ஒரு கலீஃபாவை படைக்க போறேன், ஒரு பிரதிநிதியை நான் இந்த உலகத்தில் ஆக்க போறேன் என்று அல்லாஹ் கேட்டபோது மலக்குமார்கள் சொன்னார்கள், இறைவா, எதுக்கு அவங்கள படைக்கிற? அவங்க பூமியில குழப்பம் செய்வாங்க, பல பல தேவையில்லாத காரணங்களை, குற்றாக்களை, பக்காதங்களை விட்டு விடுவார்கள். இப்படிப்பட்டவர்களெல்லாம் நீ படைக்கப் போகிறாய். நாங்கள் எதிர்த்து இருக்கின்றோம், ஒன்றை புகழக்கூடிய விதத்திலே நாங்கள் புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உனக்காக எந்தெந்த விமானத்துக்கள் கடமைகள் செய்ய வேண்டுமோ அத்தனை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கின்ற போது எங்கள் அல்லாத ஒரு பிரதிநிதி, ஒரு கலீஃபா இந்த பூமிக்கு, இந்த உலகத்திற்கு தேவைதானா என்று கேட்டபோது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான், மலக்குமார்களே, நான் அறிவிப்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள், நான் அறிந்திருப்பதை விளங்கியிருப்பதை நீங்கள் விளங்க மாட்டீர்கள் என்று சொன்ன உடனே மலக்குமார்கள் சொன்னார்கள், ஆவு சுபஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். இறைவா, நீ பரிசுத்தமானவன், நீ எங்களுக்கு எந்த ஆற்றலை அறிவை தந்திருக்கின்றாய், அறிவை, அந்த அறிவை தவிர வேறு எந்த அறிவும் எங்களுக்கு இல்லை
என்று சொன்னார்கள், வளர்க்குவார்கள். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துக்கு பிரதிநிதியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா படைத்தான். அதற்கு பின் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நபிமார்களையும் படைத்தான். இறுதியாக நம்முடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு தலைவராக அல்லாஹ் தஆலா ஆக்கினான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த அருமைக்குரிய சஹாபாக்களே, இந்த உலகத்துல எத்தனையோ நபிமார்கள் புத்தி கொண்டு விட்டார்கள். என்னை விட புதிய நபிமார்கள் எத்தனையவர்கள். ஆனால் நான் கடைசி நபி, இறுதி நபி. என்னுடைய சமுதாயமாக இருக்கக்கூடிய நீங்கள் கடைசி சமுதாயம், என்னுடைய கடைசி உம்மத்துமார்கள். ஆனால் நாளை கியாமத் நாளையிலே எல்லா நபிமார்களை விட முதல் நபியாக நான் இருக்கிறேன். எல்லா நபிமார்களுடைய சமுதாய மக்களை விட என்னுடைய உம்மத்துமார்கள் தான் முதலில் கியாமத் நாளில் இருக்கிறேன் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். நான் இந்த உலகத்தில் கடைசியாக இருந்தால் கூட நாளை யோமுல் ஆகிராவிலே நாம் தான் முந்தியவர்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டினார்கள். அருமையானவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நமக்கு கொடுத்து, அல்லாஹ் நமக்கு நபியாக, அல்லாஹ் நமக்கு தலைவராக அல்லாஹ் நமக்கு கொடுத்தது மட்டுமல்ல, நம்மளை அல்லாஹ் தஆலா பெருமானாருடைய உம்மத்தாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறாரே, இதுவே அல்லாஹ் நமக்கு செய்த மிகப்பெரிய சிறப்பான அம்சங்கள், மிகப்பெரிய தகுதிகள், மிகப்பெரிய பாக்கியங்கள். யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். எல்லா நபிமார்களும் கேட்பார்கள், இறைவா, நாங்கள் பெருமானாருடைய உம்மத்தாக இருப்பதைத்தான் நாங்கள் நேசிக்கிறோம் என்று கேட்பார்கள். அந்த அளவுக்கான பாக்கியங்களை, சிறப்புகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நமக்கு தலைவராக கொடுத்தது மட்டுமல்ல, ஏராளமான சலுகைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். முந்தைய சமுதாயத்தினுடைய நபிமார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு சட்டத்தை ஏற்படுத்தினார் என்று சொன்னால், கரீமத்துடைய பொருட்களை அவர்கள் சாப்பிடக்கூடாது, அல்லாஹ் கூடாது என்று கட்டளையிட்டான். கரீமத்துடைய பொருட்களை சாப்பிடக்கூடாது. ஆனால் அந்த கரீமத்துடைய பொருட்களை எங்கேயாவது ஒரு மலையில் கொண்டு வைக்க வேண்டும், ஒரு நெருப்பு கரைத்துவிடும். அப்படி கரைத்து விட்டால் நம்முடைய கரீமத்து பொருட்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்று விளங்குவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதை விட அல்லாஹ் நமக்கு பெற்றிருக்கக்கூடிய சலுகையில் இருக்கின்றது. கரீமத்து பொருட்களை நாம் எடுத்துக்கொண்டு நாம் சாப்பிட்டு விடலாம். அந்த பாக்கியத்தை, அந்த சலுகையை அல்லாஹ் எதற்கு வழங்கியிருக்கிறான்? என்னுடைய உம்மத்துமாக நான் வாங்கியிருக்கின்றேன் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய சலுகைகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய தலைவர், ஈருலக சக்கரவர்த்தி என்னென்ன சலுகைகளை நமக்கு கற்றுத்தார்கள் என்பதை பார்க்கின்ற போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறைவா, என்னுடைய உம்மத்துமார்கள் தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்வார்கள். தண்ணீர் இல்லாவிட்டால் என்ன செய்வது கேட்டார்கள். உதாரணத்தில் உள்ளே தண்ணீர் கழிக்கிறோம், தண்ணீர் கழித்தவர்கள் சொன்னால் தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்யணும். தண்ணீர் இல்லை என்று சொன்னால் என்ன செய்வது? அல்லாஹ் தஆலா அதற்கு ஒரு சலுகையை கொடுத்தான். நபியே, உங்களுடைய உம்மத்துமார்கள் தண்ணீரை பெற்றுக் கொள்ளாவிட்டால் கூட மண்ணை வைத்தவர்கள் சுத்தம் செய்து கொள்ளலாம். தொழுகையுடைய நேரம் ஒழுங்கு செய்யணும். ஒழுங்கு செய்வதற்கு தண்ணீர் இல்லை. எங்கு தேடி பார்த்தால் கூட தண்ணீர் கிடைக்கவில்லை. இப்பொழுது நாம் இருக்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் நமக்கு ஒரு தகுதியை கொடுத்திருக்கின்றான். வைலம் பசுமான் பத்தையும் ஒரு சைபம் செய்வன் வம்சபூமி உண்டு வைக்கும். தண்ணீரை நீங்க பெற்றுக்கொள்ளல, தண்ணீரை உங்களுக்கு கிடைக்க ஒன்றும் செய்ய வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய கரங்களில் மண்ணில் தட்டுங்கள், அந்த மண்ணை வைத்து நீங்கள் சுத்தம் செய்து கொள்ளுங்கள் என்ற ஒரு சலுகையை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே தண்ணீர் இல்லாவிட்டாலும் கூட திருநீர் கழிக்கிறோம், தண்ணீர் இல்லை, ஏதாவது ஒரு மண்கட்டி எடுத்து சுத்தம் செய்து கொள்ளலாம். தொழுகைக்காகவே தண்ணீர் வேண்டும், ஒதுக்கிற்கு தண்ணீர் இல்லை, ஏதாவது ஒரு மணலை எடுத்துக்கொண்டு அந்த மணலினுடைய கைகளை அடித்து சுத்தம் செய்து கொண்டு தொழுது கொள்ளலாம். அத்தகைய சலுகை அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கியிருக்கிறான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டினார்கள். இது மட்டுமல்ல, இது எத்தனையோ சலுகைகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். முந்தைய நபிமார்களுடைய அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இட்ட கட்டளை என்ன? தொழுகைக்குன்னு ஒரு இடம், தொழுகைக்குன்னு ஒரு பள்ளிவாசல்,
அந்த இடத்தில் மட்டும்தான் அவர்கள் தொழுக வேண்டும். வேற எங்கேயும் தொழுகிறாரே அங்குதான் தொழுக வேண்டும். பெருமானார் சொன்னார்கள், இந்த பூமி முழுக்க அல்லாஹ் தஆலா நமக்கு பள்ளிவாசல் ஆக்கி கொண்டிருக்கிறான். எங்கே வேண்டாலும் தொழுகலாம், வீட்டிலும் தொழுகலாம், காட்டிலும் தொழுகலாம், பாலைவனத்தில் தொழுகலாம், எங்கும் தொழுது கொள்ளலாம். எல்லா இடங்களையும் அல்லாஹ் தஆலா நமக்கு தொழுகும் இடமாக ஆக்கி கொண்ட தகுதியை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான். அந்த தகுதி என்னுடைய உம்மத்துமார்களுக்கு நான் ஆகமாக்கி இருக்கிறேன் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அருமையானவர்களே, தாவூத வலாபுரி இல்லா பில்லா என்ற வார்த்தை சத்தத்தாய்வர்கள் சொல்லி காட்டுகின்ற போது, தாவூத வலாபுரி இல்லா பில்லா இந்த வார்த்தை அல்லாஹ் தஆலா இந்த கலிமாவை எந்த நபிக்கும் கொடுக்கவில்லை, அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான். இந்த கலிமா எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த வார்த்தை அரசனுடைய கீழாக, அரசுக்கு கீழாக எழுதப்பட்டிருக்கக்கூடிய அரசனுடைய புத்திகம் இந்த வார்த்தை என்பதை ரசூலுல்லாஹி சொல்லிவிட்டு சொன்னார்கள். எந்த நபிக்கும் இந்த வார்த்தை கொடுக்கவில்லை, அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். யாரும் துவா கேட்டால் கூட என்ற வார்த்தையை ஓதி துவா கேட்பார்களோ அல்லாஹ் தஆலா அவருடைய துவாக்களை உடனடியாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அருமையானவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் இன்னொரு எனக்கு கொடுத்தான் என்று சொன்னார்கள். இன்னால் இல்லாத இன்னால் இலகி ஆகியோர் என்று சொல்கிறது. ஒரு மரண செய்தி ஒவ்வொரு அப்பாக்காகிவிட்டால் அந்த செய்திகளுடைய காதல் கிடைக்கின்றது. இன்னால் இல்லாகி இன்னால் இலகி ஆகியோர் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை அல்லாஹ் தஆலா எனக்கு கொடுத்தால் இன்பமோ துன்பமோ கஷ்டமோ சந்தோஷமோ எதுவாக இருந்தாலும் கூட அது நம்மளை விட்டு திரும்பி செல்கின்ற போது சொல்ல வேண்டும், யா அல்லாஹ் இன்பத்தை துன்பத்தை கொடுப்பது நீதான், அதை எடுத்துக் கொள்வது நீதான், அதை கொடுப்பது நீதான், அதை எடுப்பது நீதான், ஒன்பது இருந்துதான் வந்தது, ஒன்பதே அது சென்றுவிட்டது என்ற வார்த்தை அல்லாஹ் தஆலா எனக்கு கொடுத்தால் எந்த நபிக்கும் இந்த வார்த்தை கொடுக்கவில்லை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருக்கிறாங்க. எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விளக்கு அணைந்து விடுகிறது. எரிந்து இருக்கக்கூடிய விளக்கு அணைந்து விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வெளிச்சத்தை கொடுத்தது அல்லாஹ், இந்த வெளிச்சத்தை திரும்பி எடுத்துக்கொண்டு நம்மளை இருள் அமர செய்வது அல்லாஹ் என்று சொன்னவுடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னால் இல்லாத இந்த வார்த்தை மரணத்துடைய செய்திக்காக சொல்லப்படக்கூடியது, விளக்கு அடைந்தவுடனே நீங்கள் சொன்னீர்களே சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷாவே மௌத்துக்கு மட்டும் சொல்லக்கூடிய வார்த்தை இன்னால் இல்லா என்ற ஒரு பொருள் இடத்தில் இருக்கிறது, அது காணாமல் போய்விட்டால் இன்னால் இல்லா சொல்ல வேண்டும். ஒரு பேரர் இடத்தில் இருக்கிறது, காணாமல் போய்விட்டால் இன்னால் இல்லா சொல்ல வேண்டும். ஒரு புதிய இடத்தில் இருக்கின்றது, நம்முடைய ஆடை காணாமல் போய்விட்டது, இன்னால் இல்லா சொல்ல வேண்டும். நமக்கு கொடுக்கக்கூடிய எல்லா நேரத்துகளையும் அல்லாஹ் தான் கொடுத்தால், எனவே கொடுத்த அல்லாஹ் அதை எடுத்துக்கொண்டார் என்று அல்லாஹ் மட்டுமே சொல்ல வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே, ஒரு பொருள் நம்ம எடுத்து காணாமல் போயிடுச்சு, உடனே நம்ம எடுத்து அப்படி சொன்னா அந்த பொருளை காணவில்லை என்று சொல்லி தேடுவோம், அதிகமாக தேடுவோம். அப்படி கிடைக்கவில்லை என்று சொன்னால் வீட்டில் இருக்கக்கூடியவங்களை ஏதாவது கூட ஏற்றி திட்டுவோம், இந்த பொருளை காணவ இது எங்க வச்ச ஏன் பார்க்கல என்று வீட்டில் திட்டுவோம், அல்லது நண்பர்களை திட்டுவோம், அல்லது கடையில் உள்ள பொருள் காணாம வச்சு கடையில வேலை செஞ்சு திட்டுவோம். பெருமானார் சொன்னார்கள், ஒன்று காணாமல் போய்விட்டால் இந்த வார்த்தையை சொல்லுங்கள், அது கிடைக்க பெற்று விட்டால் அல்ஹம்துலில்லா, அதை காணாமல் ஆக்கி விட்டால் அல்லாஹ், அதை திரும்பி கொடுத்தது விட்டாலே அல்லாஹ் என்ற அல்லாஹ்வை புகழுங்கள் என்பதை இந்த வார்த்தை அல்லாஹ் தஆலா எந்த நபிக்கும் கொடுக்கவில்லை, எனக்கு அல்லாஹ் தஆலா ஒரு சிறப்பு சலுகையாக அல்லாஹ் கொடுத்தான், அதை உங்களுக்கு லாபமாக இருக்கிறது என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். ஒரு பார்த்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லக்கூடிய வார்த்தை இது சாதாரண வார்த்தையா? நம்ம நினைக்கிறோம் நம்முடைய கௌரவம் என்ன, நம்முடைய கண்ணியம் என்ன, நாம யார், நாம் ஏன் இவருக்கு சலாத் சொல்ல வேண்டும், அவர் நமக்கு சலாத் பதில் சொல்லுவோம், நானா சலாத் சொல்ல மாட்டேன். சலாத் சொல்லக்கூடியதை விட வார்த்தைகள் திரும்ப சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர்கள், சலாத் சொல்வதற்கு வெட்கப்படக்கூடிய எத்தனை பேர்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னால் வாலிபுல்லாஹ் என்ற வார்த்தைகள் வராமல் ரொம்ப வெறுமனே சலாத்து பதில் சொல்ல மாதிரி தலை ஆட்சி போக்குவர்கள் எத்தனை பேர்கள். பெருமானார் சொன்னார்கள், சலாம் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை, சலாம் என்ற வார்த்தை அல்லாஹ் எனக்கு பிரத்தியமாக கொடுக்கப்பட்ட வார்த்தை, இது லேசான வார்த்தைகள் அல்ல, சொர்க்கவாதிகளை அழைக்கக்கூடிய வார்த்தை சலாமுடைய வார்த்தை என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சலாமுன் அலைக்கும் திபுதும் வதுஹுலுஹா இலல் ஹாரிஜி, யாரை சொர்க்கவாதிகளை
சொர்க்கவாதிகளை சொர்க்கத்திற்காக அழைக்கப்படுகின்ற போது சலாம் அழைத்து திரும்பும் உங்கள் மீது சலாம் காரணமாக நீங்கள் வெற்றி பெற்றீர்கள், ஈரேற்றப்பட்டீர்கள், நீங்கள் அமைதியான முறை நிம்மதியாக உங்கள் சொர்க்கத்தில் நுழையுங்கள் என்று சொர்க்கவாதிகள் அழைக்கக்கூடிய வார்த்தை தான் சலாம் என்ற வார்த்தை. அந்த வார்த்தை அல்லாஹ் தஆலா எனக்கு கொடுத்தான் என்பதை பெருமானார் சொன்னார்களே. வெறுமனே நாம் சலாம் சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு சாதாரண வார்த்தைகள் அல்ல, சொர்க்கவாதிகள் அழைக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான். எனவே ஒரு மூவியை பார்த்தால் சலாம் சொல்லி அழைங்கள், ஒரு மூவியை பார்த்தால் சலாம் சொல்லி நீங்கள் பேசி முடித்துக் கொண்டு செல்லுங்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, எத்தனை பதவிகள், எத்தனை பாக்கியங்கள், எத்தனை வாழ்க்கை ஈரேற்றங்கள், எத்தனை நல்ல காரியங்கள் எல்லாத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாத்தையும் கற்றுக் விட்டார்கள். என்னுடைய உம்மத்துவார்கள் எல்லா பாக்கியங்களையும் கொண்ட சிறப்புடையவர்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக் காட்டினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் எவ்வளவு சிறப்பு செய்வர்கள், பெருமானாரை கண்கூடாக பார்த்தவர்கள், பெருமானாருக்கு எழுதக்கூடிய வகையை பார்த்தவர்கள், பெருமானார் தான் நபி என்ற பேச்சை நேரடியாக கேட்டவர்கள், எவ்வளவு சிறப்புடைய சூழல்கள் எல்லாத்தையும் சொன்னார்கள். என் உம்மத்துவார்கள் எனக்கு சிறப்புடையவர்கள் என்பதை சொல்லிவிட்டிருந்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்ன உம்மத்துவார்கள் அல்ல, வாழ்க்கையில, தொழுகையில, இபாதத்துல, ஸலத்தாவுல, ஸகாத்துல, நோம்புல, ஹஜ்ஜில, கொடுக்கல் வாங்கல, வியாபாரத்துல, தொழில, உத்தியோகத்துல, நிர்வாகத்தில எல்லாத்தையும் சரியாக இருக்கக்கூடியவர்கள் தான் என்னுடைய உம்மத்தின் மிக சிறந்தவர்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர் அபூபக்கர் சித்திக் பார்த்தானா, அவர்களை பார்ப்பதற்காக ஒரு மனிதன் இருந்தார். அவர்கள்ட்ட போய் கேட்டாரு, யா அபூபக்கர், உங்களில் யாராவது சிறந்தவர்கள் இருக்கிறார்களா? உங்களை விட நீங்கள் சிறப்புக்குரியவர்கள், உங்களை விட சிறந்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டபோது அபூபக்கர் சித்திக் என்ன சொல்லியிருப்பாங்க? உங்களை யாருக்கு சிறப்புக்குரிய உங்களை விட நான் தான் சொல்லியிருப்பாங்க. நான் சொன்ன ஒரே காரணத்திற்காக வேண்டி அல்லாஹ் அவங்கள எந்த அளவுக்கு அடையாளம் தெரியுமா? நான் சொன்ன ஒரே காரணம், மூசா உங்களில் சிறந்தவர் யார்? நான் தான் சிறந்தவன், என்னை விட ஒரு சிறந்தவர் யாரும் இல்லை என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக வேண்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் எங்கேயும் அடைய வச்சு நீ சிறந்தவர்கள் அல்ல, அல்லாஹ் உன்னை சிறப்பாக்குறதை தவிர கேட்டாங்க, உங்களை விட யார் சிறந்தவர்? சொன்னாங்க, என்னை விட சிறந்தவர் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்று சொன்னாங்க. உடனே சொன்னார்கள், உங்களை விட உமர் எப்படி சிறந்தவர்? நீங்கள் தான் சிறந்தவர், சிறப்புக்குரியவர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, உமருடைய தன்மை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு சிறந்தவர் என்று சொன்னால், இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நேரடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னான் என்று சொல்லிவிட்டு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவருக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், அவர் இஸ்லாத்தை தழுவினால் எல்லோரும் துணிச்சலோடு நிம்மதியோடு இருக்கிறோம், உமருக்கு ஹிதாயத்து கிடைக்க வேண்டும் என்று சொல்லி துஆ செய்யுங்கள் என்று சொல்லி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களே, அது எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, உமருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. எனவே உமர் ரலியல்லாஹு தஆலா சிறப்புக்குரியவர்கள் என்று சொல்லி காட்டுகிறார்கள். இரண்டாவது, இன்னும் ஒரு சிறப்பு இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் பரிசுத்தமானவர்கள், உம்மஹாத்துல் மூமினாத், மூமினுடைய தாய்மார்கள். அவர்கள் வெளியில் சென்றால் அல்லது ஏதாவது ஒரு பொருள் அவர்கள் யாராவது வாங்கணும்னு சொன்னா எல்லா ஆட்களும் போல வேண்டியாக என்று பேசுறாங்க, அது நல்லதல்ல. நபிமாருடைய மனைவிக்கு அது உகந்தது அல்ல. ஏதாவது ஒரு பொருளை வாங்கப்பட்டுனா ஒரு ஹிஜாபோட ஒரு திரையோட நின்று அவங்க மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன போது அல்லாஹ் உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னதற்கு ஏற்ப அல்லாஹ் ஆயத்தை இறக்கினானே, உமர் ரலியல்லாஹு தஆலா அதிலேயும் சிறந்தவர்கள். பெண்கள் மறைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு சட்டம் இறங்கியது என்று சொன்னால் அவர்கள் தன்னுடைய ஆடைகளை மறைத்துக் கொண்டு அவர்கள் குறுக்காடிக் கொள்ள வேண்டும் என்று சட்டம் இறங்கியது உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்ன வார்த்தைதான். எனவே அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான், உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள். மூன்றாவது சொன்னார்கள், மகாமே இப்ராஹிம், எல்லா ஹஜ்ஜிலுக்கும் தெரியும், மகாமே இப்ராஹிம் என்ற இடத்துல தொழுகை வேண்டும் என்று ஒரு சட்டத்தை நிலைநாட்டியவர்கள்
உமர்லியல்லாஹு தஆலா அவருடைய சொல்லுக்கு ஏற்ப அந்த தொழுகையுடைய பாக்கியம் கிடைத்தது. அது உமர்லியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னதினால் தான் ஏற்பட்டது. எனவே அவர்கள் சிறப்புக்குரியவர்கள். வேதம் சொன்னார்கள் மது அருந்தக்கூடாது என்று உமர்லியல்லாஹு தஆலா சொன்னபோது அல்லாஹ் உடனடியாக ஆயத்தை இறக்கி மது அருந்துவதை அல்லாஹ் தடை செய்து விட்டாரே. இது உமர்லியல்லாஹு தஆலா சொன்னதினால் ஆயத்துகள் இறங்கியது. எனவே உமர்லியல்லாஹு தஆலா அவர்கள் தந்தவர்கள் எவ்வளவு பாக்கியப்பட்டவர்கள். மதுரவுடைய விஷயம் உமர்லியல்லாஹு தஆலா மிம்பரை ஏறிட்டு பயான் செய்கிறார்கள். பயான் செய்கிற போது சொன்னார்கள், அமீருல் முஃமினீன் சொன்னார், நீங்கள் ஒருவருக்கொருவர் மகரை கொடுப்பது சிலர்கள் குறைவாக கொடுக்குறீங்க, நிறையா கொடுக்குறீங்க, ஒரு அளவு நிர்ணயம் செய்ய போற, இப்படித்தான் நீங்க கொடுக்க வேணும் என்று உமர்லியல்லாஹு தஆலா மிம்பரில் ஏறி பயான் செய்யும் போது இந்த மிம்பர் எப்படிப்பட்ட ஒரு வேலை, யார் கொடுத்த வேலை? எல்லாரும் இந்த மிம்பரில் ஏற முடியுமா? அல்லாஹ் கொடுக்கப்பட்ட ஒரு பாக்கியம் அல்லவா? இந்த மிம்பரில் ஏறி உமர்லியல்லாஹு தஆலா பயான் செய்தார்கள், நீங்கள் மகரை ஒரு நிர்ணயம் செய்ய வேண்டும், அப்படித்தான் கொடுக்க வேண்டும் என்று சொன்ன போது ஒரு பெண்மணி சபையிலிருந்து எழுந்து கேட்டால், அமீருல் முஃமினீன் வார்த்தைக்கு மிஸ்தாவுங்க தீர்த்தார்கள் பலா தௌஃபீகு ஷையா, நீங்கள் எவ்வளவு ஒரு புரியலை மகராக கொடுத்தாலும் கூட அதிலிருந்து எதை நீங்கள் எடுக்காதீர்கள், குறைக்காதீர்கள். அல்லாஹ் ஆயத்தை இறக்கின்ற போது நீங்கள் குறைக்க வேண்டும் என்று சொன்னீர்களே என்று சொன்ன போது இறங்குறாங்க. இறங்கி அல்லாஹ்வுக்கு சஜ்தா செஞ்சு அல்லாஹ்வுக்கு நன்றி செஞ்சு சொன்னார்கள். அந்த பெண்மணியை பார்த்து சொன்னார்கள், நான் இந்த நாட்டினுடைய ஒரு கவர்னர், ஒரு தலைவர், நான் சொல்லுகின்ற போது சபையில் இருந்து எழுந்து கேள்வி கேட்டாயே, இந்த வார்த்தை சொன்னதில்லை, நீ சொன்ன வார்த்தை தான் உண்மை என்பதை விளங்கிக் கொண்டு தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டு என் தவறை சுட்டி காட்டக்கூடிய அளவுக்கு என்னுடைய மக்களில் ஒருவராக ஒரு ஆளை நியமித்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழுண்டு வார்த்தையை நன்றி செலுத்தினார்களே. அப்படிப்பட்ட உமர்லியல்லாஹு தஆலா அவர்கள் சிறந்தவர்கள் என்பதை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்ன உடனே இந்த மனிதன் நேரடியாக உமர்லியல்லாஹு தஆலா வந்து விட்டார். அபூபக்கர் போய் கேட்ட போது உமர் தான் சிறந்தவர் சொன்னார். நேரடியாக உமரிடத்திலே வந்து விட்டார். யா அமீருல் முஃமினீன் உமர்லியல்லாஹு அவர்களே, உங்களில் யார் சிறந்தவர் என்று கேட்டார். உமர்லியல்லாஹு தஆலா சொன்னாங்க, என்னில் சிறந்தவர் என்னை விட அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்தான் சொன்னாங்க. இவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அவருக்கு கேட்டா இவர் சிறந்து வந்தாரு, இவருக்கு கேட்டா அவர் சிறந்து வந்தாரு, தன்னைக்காக ஒவ்வொரு காட்சி போகிறாரு, எந்த பெருமையும் இல்லை, எந்த இதுவும் இல்லை, எந்த எல்லாத்தையும் விட தன்னை தெளிவாக ஆட்சி காட்டுகிறார்களே, காரணம் என்ன? உடனே உமர்லியல்லாஹு தஆலா சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எல்லா சபையின் மத்தியில, எல்லா சபைகளும் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய மத்தியில எனக்கு பிரியமான ஒரு உற்ற நண்பர் யார் என்று சொன்னால் அது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் என்று அபூபக்கரை தான் சொன்னார்களே தவிர உமராக இருக்கக்கூடிய என்னை சொல்லவில்லை. எனவே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சிறப்பு என்று சொன்னார்கள். இரண்டாவது சொன்னார்கள், ஒரு பெண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய மூத்துக்கு பின்னால் எனக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், சட்டத்தில் ஏதாவது விளக்கங்கள் தேவைப்பட்டால் நான் யாரிடத்திலே கேட்க வேண்டும் என்று கேட்டபோது எனக்கு பின்னால் அபூபக்கரிடத்திலே கேட்டுக்கொள் என்று சொன்னார்களே, அந்த அபூபக்கர் சந்தவர்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு சிறப்பை பெற்ற அபூபக்கருடைய சிறப்புகளை உமர்லியல்லாஹு தஆலா சொல்லி காட்டினார். மூன்றாவது சொன்னார்கள், நான் எல்லா மனிதர்களுக்கும் உபகாரம் செய்துவிட்டேன், எல்லாத்துக்கும் உபகாரம் செஞ்சிட்டேன், ஆனால் அபூபக்கரை தவிர அபூபக்கருக்கு நான் செய்யவில்லை, நாளை கியாமத் நாளிலே அவர்களுக்கு நான் பேர் உபகாரம் செய்வேன் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களைத்தான் அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை, இதை விட அபூபக்கர் தான் தந்தவர் சொன்னார்கள். வீரர் சொன்னார்கள், நாளை கியாமத் நாளில நரகவாசிகளை எல்லாம் விடுதலை செய்து சொர்க்கத்துக்கு அழைத்து சென்று நுழைவுன்னு சொல்லக்கூடிய வார்த்தையை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா உரிமையை கொடுப்பான். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொர்க்கத்துக்கு செல்லுங்கள் என்று சொல்வார்களே, அழைத்து செல்லக்கூடிய பாக்கியம் அபூபக்கருக்கு உண்டு என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னார்கள். எல்லாருடைய ஈமானையும் ஒரு தட்டில் வைத்துக் கொண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஈமானை ஒரு தட்டில் வைத்தால், இந்த உலக பூமியினுடைய ஈமானை விட அபூபக்கருடைய ஈமான் தான் வளர்த்தால் அது மிக பெருமளிப்பாக இருக்கும். எனவே ஈமானில் களமுடையவர், ஆடைமுடையவர் எல்லாரை விட அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் என்பதை, ஈமானில் பரிபூரணமான என்பதை சொன்னார்களே, அபூபக்கர் தான் சொன்னார்கள்.
தகுடு தொகையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா நடந்து செல்கிற போது முன்னும் பின்னுமாக வலதுபுறமாக இடதுபுறமாக 2 தகுடு தொகையில போய் அந்த புகையை அனைத்தையும் சுத்தம் செய்துவிட்டு அது இருக்கக்கூடிய ஓட்டைகளை எல்லாத்தையும் அடைத்துவிட்டு நீ இருக்கக்கூடிய அந்த ஓட்டை அடைப்பதற்கு துணி இல்லாமல் தன்னுடைய காலுடைய விரலை கொண்டு அந்த ஓட்டையை அடைத்துக் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில தூங்க வைத்துக் கொண்டு தூங்கட்டும் என்று அமைதியாக இருந்து கொண்டு விஷம் தீண்டிக்கிட்ட போது அதை தாங்க முடியாமல் அழுது அந்த கண்ணீர் வடித்து அவர்கள் ஏதோ ஒரு தண்ணீர் பருகிறது எழுந்து கேட்டார்களே என்ன அபூபக்கர் யார் சொல்லலாம் எல்லா ஓட்டைகளும் அடைத்துக்கொண்டு ஒரு ஓட்டை மட்டும் இவருடைய காலை வைத்து அடைத்துக் கொண்டு ஒரு விஷம் தீண்டியது தாங்க முடியவில்லை என்ன அறியாமல் தண்ணீர் கொட்டுகிறது என்று சொன்னபோது யாருக்கு உணர்ந்து கொண்டு தன்னுடைய உயிரியை எடுத்துக்கொண்டு அந்த விஷத்தை முடித்தார்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு தங்கியிருந்து நபிக்கு பாதுகாப்பு கொடுத்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா பிறந்தவர் என்பதை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டினார். சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகின்ற போது நான் யாராவது மௌத்தாகிட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய தலைகளை நான் துண்டித்து விடுவேன் என்ற நான் என்னை அறியாமல் உளறி கொண்டிருந்த போது ஒரு துணிச்சலோடு தைரியத்தோடு முஹம்மது இல்லாத ஊர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் தூதர் தான், இதுக்கு முன்னால் இருந்த எல்லா தூதர்களும் மௌத்தானார்கள், இவர்களுக்கும் மௌத்து உண்டு என்று வார்த்தைகளை துணிச்சலாக ஓதி காட்டினார்களே, அத்தகைய அபூபக்கர் தான் சிறப்பு என்ற வார்த்தை சொல்லிய உடனே இந்த மனிதர் நேரடியாக உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு பேசுகிறார்கள். அவர்கள்தான் கீழ்ப்படுத்தக்கூடியவர்கள், அவர்தான் குர்ஆனுடைய விளக்கங்களை கற்றுக்கொண்டவர்கள். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா சொன்னார், உபை இப்னு கஅப் அவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க நெருக்கமானவங்க, பெருமானோடு உட்கார்ந்து திருக்குர்ஆனை ஓதக்கூடிய பாக்கியங்களை நீங்கள் பெற்றவர்கள். நான் அபூபக்கர்ட்ட போய் கேட்டேன், உமர் சிறந்தவர்கள் சொன்னாங்க, உமர்கிட்ட போய் கேட்டேன், அபூபக்கர் சிறந்தவர்கள் சொன்னார்கள், யாரெல்லாம் சிறந்தவர்கள் சொன்ன போது உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிறந்தவர்கள், அவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்றும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று உள்ளவர்கள் சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா சிறந்தவர்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்றும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று உள்ளவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், எல்லாரும் சிறப்பை பெற்றவர்கள் இருந்தாலும் கூட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அந்த ஒரு இரவில ஏற்பு பெருமானாரோடு இருந்த அந்த சிறப்பு உமர் ரலியல்லாஹு தஆலா வாழ்நாள் நம்பிக்கை ஈடாகாது. பெருமானார் மூத்தாக்கிட்ட போது எல்லாரும் முருகத்தாக மனம் மாறிவிட்ட போது ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர்கள் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னபோது துணிச்சலோடு போர்கள் என்று சொன்னார்களே, அந்த பகலில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க செய்த அந்த தியாகம் உமருடைய எந்த தியாகத்துக்கும் ஈடாகாது. நாட்டில் சிறப்பப்பட்டவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அனுபவம் அவர்கள்தான் என்பதை பெருமானார் தோழர் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா இறுதியாக தீர்ப்பளித்து சொன்னார்களே, அருமையானவர்களே, எல்லாருடைய சிறப்பையும் கண்ணியம் பெற்றவர்களாக நம்மளை அல்லாஹ் தஆலா சிறப்பாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். இதை கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக நாம் ஆகி இருப்பதை கொண்டுதான் பெருமானாருடைய உம்மத் என்பது வெறுமட்ட ஒரு ஜும்மாவில் சொல்லுகிறோம், ஒரு பெருநாளையில் சொல்லுகிறோம், அல்லது ஏதாவது ஒரு நாளையில ஒரு வருஷம் சொல்லுகிறோம், ஒரு நேரத்தை சொல்லுகிறோம், அதோடு முடிஞ்சிச்சு என்று சொன்னால் நாம் சிறப்புக்குரிய உம்மத்துமார்கள் அல்ல, பெருமானுடைய உம்மத்துமார்கள் நாம் அல்ல. நாம் அல்லாஹ்வை ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறோம் என்பதை தான் விளங்க வேண்டும். நம்முடைய தொழுகை நாளை கியாமத் நாளைய நம்மளுடைய முகத்துல ஒரு அடையாளங்கள் இருக்கப்படும். அது எப்படிப்பட்ட அடையாளங்கள்? அல்லாஹ்வுக்காக யார் சத்தியவாக்கிறார்களோ அவருடைய முகம் தீபாவும் ஸ்ரீ உஜூஹி மின் ஆசரி சுஜூது செய்யக்கூடிய அந்த அடையாளங்கள் நாளை கியாமத்துடைய முகங்களெல்லாம் மின்னிக் கொண்டிருக்கும். அல்லாஹ் தஆலா கோடான கோடி மக்களுக்கு மத்தியில அவர்கள் சஜிதா செய்யக்கூடிய அந்த முகத்தினுடைய வெளிச்சத்தை கொண்டு இதுதான் என்னுடைய உம்மத்துமார்கள், எனக்காக என்னுடைய வழிமுறையை பின்பற்றி ரப்புடைய கடமைகளை செய்தார்கள் என்பதை அவர்கள் அடையாளம் கொண்டு வருவார்களே. அத்தகைய தொழிலாளியாக, அத்தகைய முஸ்லிம்களாக, அத்தகைய முஸ்லிம்களாக அல்லாஹ்வுடைய கடமைகளை பரிபூர்ணமான முறையில் செய்யக்கூடிய உண்மையாளர்களாக நாம் ஆக வேண்டும். அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை நாடினாலும் அதைத்தான் செய்வான். அல்லாஹ் கொடுத்ததை எவராலும் தடுக்க முடியாது, அல்லாஹ் தடுத்ததை எவராலும் கொடுக்க முடியாது, அல்லாஹ் தீர்ப்பளித்ததை எவராலும் மாற்றி தீர்ப்பளிக்க முடியாது. ஏசிதல் பயிர் எல்லா உண்மைகளும் அல்லாஹ்வுடைய கையில்தான் இருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
எல்லா கடமைகளையும் பரிபூர்ணமாக உடைய செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு வசதி பாக்கி தருவானாக. ஐகாலத்துடைய இமாஜமாத்தோடு சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வசதி பாக்கி தருவானாக. ஈமான் எத்தையோடு வாழக்கூடிய உள்ள மக்களாக எல்லா பாக்கியங்களை பெற்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்ல உள்ளங்கள் கொண்டவர்கள் அல்லாஹ்வை வாழ வைப்பானாக. நமக்கு ஏற்படக்கூடிய முரண்பாடான கருத்துக்களை, சித்தனாக்களை, பிரசாதங்களை, குழப்பங்களை விட்டு அல்லாஹ்வை பாதுகாப்பானாக. வியாதிகளை விட்டு அல்லாஹ்வை பாதுகாப்பானாக. மருத்துவ சோதனைகளை, மருத்துவ செலவுகளை, மருத்துவ வேதனைகளுக்கு அல்லாஹ்வை பாதுகாப்பானாக. வாழும் காலமெல்லாம் இறைவனும் நல்ல வீரர்களாக பெருமானுடைய சிறந்த உப்பத்தாக அவருடைய பாக்கியப்பட்ட உப்பத்தாக அல்லாஹ் அனைவர்களை வாழ வைக்குவானாக. நமக்கு மத்தியிலே என்னென்ன காரியங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டு இருக்கிறோமோ அனைத்து ஹலாலான ஆஜத்துகள் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தந்து கொண்டு அல்லாஹ்வுடைய அருள்மழையை நம் ஊரில் தொடர்ச்சியாக பொழிய செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ்.